வணக்கம். இது வழக்கு. 3 சிறுவர்களை விஷம் கொடுத்து கொன்ற 22 வயது மனைவி. பசங்க இருந்தாக்கா நான் வீட்டுக்கு வரதுக்கு முடியாது, அதனால நான் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனாலதான் நான் பண்ணேன் நானு அப்படின்னு சொன்னான். காதலனை வீட்டுக்கே அழைத்து உல்லாசம். உறவுக்கு இடைஞ்சலாக இருந்தவர்களை அடுத்தடுத்து தீர்த்து கட்டிய விபரீதம். தர்மபுரி சரவணா அவங்க சொல்லிதான் செஞ்சது அப்படின்னா எப்ப இந்த பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடியே பழக்கம். வீட்டின் முன்பு கிடக்கப்பட்டிருக்கும் இறந்து போன சிறுவனின் உடல். அந்த சிறுவனின் உடலை சோகமாக சூழ்ந்திருக்கும் உறவினர்கள். இரவு பால் அருந்தியதால் மட்டுமே உடல்நிலை பாதிப்படைந்து இறந்து போயிருக்கிறார் அந்த சிறுவன். அந்த சிறுவனோடு சேர்ந்து பால் அருந்திய அவனின் தந்தை இப்போது உயிருக்கு போராடியபடி மருத்துவமனையில் இருக்கிறார். பால் அருந்தியதால் மட்டுமே மரணம் நேருமா? அங்கு கூடியிருந்த உறவினர்களுக்கு சந்தேகம் வர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். காவல்துறையினர் சம்பவம் நடந்த வீட்டிற்கு வந்து விசாரித்த போது அந்த வீட்டு பெண்ணே பாலில் விஷம் கலந்து கொடுத்து சிறுவனை கொலை செய்தது தெரிய வந்தது. மேலும் ஏற்கனவே 2 குழந்தைகளுக்கு பாலில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்திருப்பதும் தெரிய வந்தது. எங்கே நடந்தது இந்த அதிர்ச்சி சம்பவம்? குழந்தைகளை பாலில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்யும் கொடூரம் ஏன்? வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள ஊர் புரிசலாம்பட்டு. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பாலு. 60 வயது நிரம்பிய பாலுவுக்கு 2 மனைவிகள். இறந்து போன முதல் மனைவிக்கு உதயகுமார் என்ற 23 வயது மகனும், 2வது மனைவிக்கு லட்சுமணன் என்ற 10 வயது மகனும், 2 மகள்களும் உள்ளனர். இதில் முதல் மனைவியின் மகன் உதயகுமாருக்கு கடந்த வருடம் ஜோலார்பேட்டை மேட்டு சக்கர குப்பத்தைச் சேர்ந்த ஷில்பா என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் பாலு. எலக்ட்ரீஷியனான உதயகுமார் வேலை விஷயமாக நாகப்பட்டினம் சென்றுவிட வீட்டின் மூத்த மருமகள் என்ற முறையில் ஷில்பாவே எல்லோரையும் நன்றாகவே கவனித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு பாலுவின் மகளில் ஒருத்தி பால் குடித்தவுடன் உடல்நிலை பாதிப்படைந்து இறந்து போனாள். இதனை அடுத்து பாலுவின் இன்னொரு மகளும் திடீரென உடல்நிலை பாதிப்படைந்து இறந்து போனாள். இப்போ ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி உதயகுமார் என்ற பொண்ணு ஒண்ணு இறந்துச்சு. அப்ப சரி ஏதோ உடம்பு சரியில்லாத இருக்கு, அதனால தெரியல எங்களுக்கு ஏதோ உடம்பு வயிற்று வலி அப்படின்னுச்சு. தருமபுரி GH கூட்டு போனோம். அங்க காப்பாற்ற முடியல. ஏதோ நாங்க கண்டுக்கல, ஏதோ உடம்பு சரியில்லை இப்போ அப்படின்ற தோசை விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு லட்சுமி என்ற பொண்ணு டெத்தாச்சு. அப்பயும் என்னடா இது அது செத்து 3 மாசம் ஆச்சு, உடனே 3 மாசம் கழிச்சு இது நடக்குது, என்ன காரணமா இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்பவே கொஞ்சம் இதாச்சு. இந்த பொண்ணு இப்ப சில்பான்ற பொண்ணு கிட்ட உதயாவுக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்கு. ஜோலார்பேட்டை அடுத்து கோடி ஊரு. என்னம்மா விஷயம் ஏது பண்ணமோ எனக்கு எதுவும் தெரியல. இவன் உதயா வெளியில போயிடறான், வேலை கூலி வேலை செய்யறதுக்கு நாகப்பட்டினம் போயிடறான். அவன் என்னடா பிரச்சனை ஏன்னா உங்களுக்குள்ள சண்டை கண்டை ஏதாவது விசாரிக்கும் போது இல்லடா எங்களுக்கு என்ன சண்டை, இந்த பொண்ணை விசாரிச்சு எப்படிமா என்னமா ஆச்சுட்டு தெரியல, எங்களுக்கும் தெரியல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லுது, வயிற்று வலின்னு சொல்லுது, இந்த மாதிரி ஆச்சுட்டு. இந்த நிலையில்தான் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி இரவு படுக்க செல்லும் போது பால் அருந்திய பாலுவுக்கும் அவரது மகன் லட்சுமணனுக்கும் உடல்நிலை மோசமடைந்துள்ளது. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா டெய்லியும் போன் பண்ணி கேட்பேன், என்ன பண்ணுகிறாங்க அப்பா தம்பி என்ன பண்ணுகிறான்னு கேட்டுப்பேன். அதே மாதிரி பண்ணுக்கும் போது அவ இங்க ஒரு 19 நாள் ஆகுது. இங்க வீட்டுக்கு அந்த 19 நாள் டெய்லியும் போன் பண்ணி கேட்டுப்பான். பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை,
படுத்துனுக்குறாங்கன்னு சொன்னான். நான் போயிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட் எதனா வாமா போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு கூட்டு போயின்னு சொன்னான். சரி கூட்டு போய் வந்துட்டேன்னு சொல்லிட்டான் என்கிட்ட. கூட்டு போனாங்க, அவங்க 2 பேருமே போனாங்க, அப்பாவும் தம்பியும் போனாங்க. போய் இன்ஜெக்ஷன் பண்ணி வந்துட்டாங்க. எப்படிமா இருக்கிறாங்கன்னா சுமாரா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டான். அது சுமாரா இருக்கிறாங்க. அன்னைக்கு மறுநாள் திரும்பவும் உடம்பு சரியா ரொம்ப ஆயிட்டுக்கிறாங்க. இங்க வாசல்ல படுக்கிறதும் அங்க படுக்கிறதும் இங்க படுக்கிறதும் படுத்துருந்துக்கிறாங்க. ஃபுல்லா வயிற்று வலி. அவங்களும் வாந்தி வேதி என்ன இதுன்னே தெரியல. அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாங்க எது சாப்பிட்டாங்கன்னு தெரியல சொல்லிட்டு அவங்களும் இருந்தாங்க. அப்புறமா நாங்க இன்னைக்கு கேட்டும் போது எங்க அப்பா சொல்றாரு, எனக்கு பால்ல, அதாவது குடிச்சாங்க பச்சா 5 நாளைக்கு முன்னாடி, பால்ல மஞ்சள் கலர்ல இருந்துச்சு, டம்ளர்ல கெட்டி அப்படியே தோஞ்சிட்டு இருந்துச்சு, என்னமானிக்கு அடுத்து பால் அதிகமா காய வச்சு நானு அதான்பான்னு சொல்லிட்டு இருக்கிறான். பால் அருந்திய சிறிது நேரத்திலேயே சிறுவன் லட்சுமணன் வாயில் நுரைதள்ளி உயிரிழந்து விட்டார். பாலுவோ உயிருக்கு போராடியபடி குற்றுயிராக துடிதுடித்துள்ளார். அவரு குடிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா தொண்டை எறியறதும் அப்படியே மயக்க வந்ததுக்கு மாதிரி ஆயிட்டுக்கிறாரு. அவரு போயிட்டு அங்க எங்க அத்தி ஒருத்தர் இருக்கிறாங்க காளிமீனா, அவங்க வீட்டுல போயிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கஞ்சி காய்ச்சி கொடுத்துறாங்க, குடிச்சுக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்புறம் அவர் பாட்டு வந்துக்கிறாங்க. மறுநாள் இருந்து பேதி 2 பேருக்குமே, அப்பாவுக்கும் சரி பையனுக்கும் சரி 2 பேருக்கும் ஒன்னாதான் கொடுத்துக்கிறாங்க. அது இன்னும் ஒரு 3 மருந்து சேர்த்தி கொடுத்துருக்கா, மத்தது என்னன்னு தெரியல. உடனே இதனை கண்ட ஷில்பா கத்தி கூச்சலிட்டுள்ளார். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து இறந்த சிறுவன் லட்சுமணனையும் உயிருக்கு போராடிய பாலுவையும் மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஒரு பங்கனுக்கோசரம் கூப்பிடறதுக்கு வந்தாங்க. அப்ப பாலும் அந்த பையனும் லட்சுமணன் வெளியே படுத்திருந்தாங்க, வயிற்று வலி அப்படின்ட்டு படுத்துன்னு இருக்கும்போது என்னடா சாப்பிட்டீங்க என்னடா ஏதுறான் போது உடனே காக்கனாம்பாளையம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுச்சு அந்த பையனை. லட்சுமணன்றவனா காக்கனாம்பாளையம் தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. அங்க ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி இந்த பையனை காப்பாற்ற முடியாதுப்பா, நீங்க வேலூர் கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலூர் பார்த்துக்கு எங்களுக்கு முடியலன்ட்டு உடனே ஆம்புலன்ஸ் போன் பண்ணி வர வச்சுங்க. ஆம்புலன்ஸ் போன் பண்ணி வர வச்சதும் பாலியும் லட்சுமணனையும் திருப்பத்தூர் ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு. திருப்பத்தூர் ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சு விட்டதும் அவங்க இது மாதிரி விஷம் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்ன ஒரு குழந்தை இருந்தது. இப்போ 6 மாசத்துக்கு பிறகு இப்போ ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை இருந்துச்சு. இப்போ 3 மாசம் முன்ன குழந்தை இருந்தப்போ ஒரு சிம்பிளா பிரச்சனை பண்ணி அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. வண்டியில போயிட்டு இருந்து இப்போ ரிட்டர்ன் கூட்டு வந்து அவங்களே விட்டு போயிருந்தாங்க. மச்சான் கூட்டு வந்து விட்டு போயிருந்து இப்போ பையன் இப்போ சனிக்கிழமை பையனும் மாமனாரும் உடம்பு சரியில்லை இருந்தாங்க. நான் 10 மணிக்கு கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன். சேர்த்திருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு குழந்தை இறந்துச்சு. அது இறந்துட்டு நாங்க எடுத்துட்டு வந்தோம். அங்கிருந்து பாலு மேல் சிகிச்சைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அதுக்கு பின்னாடி இன்னொரு பாப்பா சேர்த்துச்சு. எப்படி சேர்த்துச்சுன்னு எங்க அப்பா கேட்டு சண்டை அடிச்சாங்க. எங்க அண்ணங்கிட்டையும் எங்க அண்ணிக்கிட்டையும் சண்டை அடிச்சுன்னா அவங்க போயிட்டாங்க, வரல. கதவு கூட்டி எடுத்துன்னு எங்க அப்பாவும் போயிட்டாங்க, இவங்களும் போயிட்டாங்க. ஆம்பளை முன்னாடி 2 பேருமே போயிட்டு அதுக்கு பின்னாடி இப்போ 15-20 நாளைக்கு முன்னே எங்க அப்பா கூட்டின்னு வந்து விட்டுக்குது. இப்போ 12 நாள்லயே இப்படி எங்க அப்பா வாந்தி பேதி ஆயிட்டு தம்பி சீர்த்தா எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல நேற்று செத்துட்டாங்கன்னு எடுத்துன்னு வந்துட்டாங்க. நைட்டு அப்பா சீர்த்தக்கிறாங்கன்னு கூட்டின்னு போயிட்டு இருக்கிறாங்க. பால் அருந்தியதால் எப்படி மரணம் நேரும்? பாலில் யாரோ விஷத்தை கலந்து தந்திருக்க வேண்டும் என்று உறவினர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மூன்று சிறுவர்களை விஷம் கொடுத்து கொன்ற 22 வயது மனைவி. பசங்க இருந்தாக்கா நான் வீட்டுக்கு வரத்துக்கு முடியாது, அதனால நான் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதனாலதான் நான் பண்ண நானு அப்படின்னு சொன்னான். காதலனை வீட்டுக்கே அழைத்து உல்லாசம். உறவுக்கு இடைஞ்சலாக இருந்தவர்களை அடுத்தடுத்து தீர்த்து கட்டிய விபரீதம். தர்மபுரி சரவணா அவங்க சொல்லிதான் செஞ்சது. அப்படின்னா எப்ப இந்த பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கல்யாணம் ஆகாதுக்கு முன்னே பழக்கம். பால் அருந்தியதால் எப்படி மரணம் நேரும்? பாலில் யாரோ விஷத்தை கலந்து தந்திருக்க வேண்டும் என்று உறவினர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மாட்டை சாக வச்சா
அப்பாத்துக்கு பிள்ளை ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, வளர்த்து பொண்ணு, அதை சாக வச்சேன். திருப்பும் லட்சுமி பொண்ணு சாக வச்சேன். இப்ப பையனை இப்ப மாமனாருக்கும் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு எங்க கேட்கும் போது ஃபர்ஸ்ட் பொண்ணு 2வது பொண்ணு சாகும்போது வந்து எங்களுக்கு இழப்பினா வந்து அம்மா அம்மா வந்து கை காலம் இழுக்குதுமா வந்து பாருங்கண்ணா. நாங்க ஓட வந்து பார்த்தா பிள்ளை எப்படியே செத்துட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை நாங்க வந்து பார்க்கும்போது கழுத்தெல்லாம் இப்படி சாஞ்சிருச்சு. அப்பயும் நான் அடிச்சு சொல்லணும், அது வந்து புள்ள காக்குறது இவ சாக வச்சுதானே அப்பயும் அடிச்சு சொல்றேன். யாரு என் பேச்சு நமக்கு கிடையாது. நான் சொன்னேன் அப்பயும் இல்ல புள்ள அது வந்து அதான் சாகல, ஹாஸ்பிட்டல் போறது மக்கினே செத்துருது. நைட்டு போய் சேர்த்துறாங்க, காயில புள்ள செத்துருது. அந்த அதுக்கு வந்து நாங்க புள்ள காயில ஒரு நாளை என்ன புள்ள உடனே இன்னைக்கு போய் சேர்த்துனா காயில புள்ள சேர்த்து தூக்கி வந்துடுறாங்க. ஓடி அவன் சொல்லுங்க, நான் அப்படியே சொல்றேன் புள்ள அது வந்து அது சாக கிடையாது, அவளா போட்டு ஏதாவது சாக வச்சுட்டு நாங்க அடிச்சு சொன்ன மாதிரி சொல்றோம். யாருமே நம்பல இருக்கிறவங்க. அப்ப என் மூத்தார் வந்து என்னன்னாரு, இல்ல புள்ளி அவதான் சாக வச்சா, இவதான் சாக வச்சது புள்ளைன்னு அடிச்சு சொல்றாரு. என்னன்னா என்ன என் மருமக அக்கறை எனக்கு பால் காய வச்சு கொடுத்தா, அந்த பால்ல வந்து குடிச்சிட்டு போது கடைசியில மஞ்சளா இருந்துச்சுன்னா மஞ்சளா வந்து அப்பா அது ரொம்ப நல்லா காஞ்சிச்சு பால், இந்த பாலை குடிச்சாரு. அன்னைக்கு தான் வருத்து நான் கேக்குறேன் வந்து மசிக்கு வந்து மந்திரம் போட்டு பார்த்து வந்தாரு. ஏன் இப்படி கீரன்னு கேட்டா எனக்கு உடம்பு செல்லுமான்னு வந்து சொன்னாரு. உடனே அவர்களின் சந்தேகம் ஷில்பாவின் மீது திரும்பியது. ஷில்பாவை பிடித்து விசாரித்தனர். ஷில்பாவும் பாலில் விஷம் கலந்து கொடுத்ததை ஒப்புக்கொண்டார். ஆனால் ஷில்பா எதற்காக பாலில் விஷம் வைத்து குழந்தைகளை கொன்றார் என்கிற காரணத்தை மட்டும் சொல்ல மறுத்துவிட்டார். நைட் 7 மணிக்கு எடுத்துன்னு வந்துட்டுங்க. 7 மணிக்கு எடுத்துன்னு வந்துட்டு பின்னாடி அப்புறம் காலையில வரைக்கும் இருந்தது யாரும் இல்ல. அதுக்கு மேல்பட்டு எங்க அப்பாவை கூட்டின்னு வந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டின்னு வந்து அவளை வந்து எங்க சித்தப்பா பையன் எங்க தாத்தா 2 பேர் வந்து கேட்டாங்க, இது எதனால ஆச்சு எல்லாம் சொல்லுன்ற வரைக்கும் அவர் சொல்லவே இல்ல. ஆளுங்கெல்லாம் எல்லாம் சுத்தி கேக்குற வரைக்குள்ள அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்புறம் எங்க ஆயா கூட்டின்னு போய் தனியா விசாரிச்சும் போது நீ என்ன பண்ண செய்ய, நான் எலி மருந்து போட்டுட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கு மேல்பட்டு யாரு சொல்லி என்ன கேட்கல, எல்லாம் வந்து கேட்ட பின்னாடி எதுவுமே சொல்லல. அவளை தனியா கூட்டின்னு போய் விசாரிச்ச பின்னாடி யாரு சொல்லி செஞ்சா, உங்க அக்கா உங்க அப்பா உங்க ஆயா மாதிரி யாருன்னா சொல்லி செஞ்சீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டா. ஊர்ல வந்து ஜனங்க எல்லாம் தாத்தா பெரியவங்க எல்லாம் வந்து இதை எப்படி இறந்தது அப்படின்னு சொல்லி சண்டை அடிச்சாங்க. சண்டை அடிக்கும் போது ஷில்பா வந்து இந்த மாதிரி நான் எலி மருந்து தான் போட்டு கொடுத்தேன், எல்லாம் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கேட்கும்போது இப்படின்னு சொன்னாங்க, எலி மருந்து தான் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது எங்க போட்டு கவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கவர் எடுத்துட்டு வந்து காட்டினாங்க ஷில்பா. இதுக்கு முன்னா 2 குழந்தை இறந்ததப்பவும் நான் தான் செஞ்சேன். 2 மாடு இறந்தது. ஃபர்ஸ்ட் மாட்டுக்கு தான் நான் போட்டு பார்த்தேன், மாட்டுக்கு செஞ்ச பிறகுதான் நான் பசங்களுக்கு போட்டேன் அப்படின்றதாக அவங்க வாயிலே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. உடனே இது குறித்து அருகில் உள்ள குல்கலாம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. 3 மாசத்துக்கு ஒரு சாவாகுது, 3 மாசத்துக்கு ஒரு சாவாகுது, எதனால இது நடக்கும் அப்படின்னு நல்லா விசாரிக்கும் போது இந்த பொண்ணை கூப்பிடுச்சு. ஷில்பாவை கூப்பிட்டு என்னமா ஆச்சு, வீட்டுல யாரும் கிடையாது, நீதான் இருந்த, பால் நீதான் கொடுத்துருக்க, நீதான் பால் கொடுத்துருக்க, பால் வந்து மஞ்சள் கலர்ல இருந்துச்சுன்றாங்க, என்னமா காரணம் அப்படின்னு சொன்னா எதுவும் சொல்லல. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு எல்லாருமே வந்து அதை துருவி நோண்டி அதை கேட்கும் போது அதுக்கப்புறம் சொல்லிச்சு, இந்த மாதிரிதான் நான் வந்து விஷம் கொடுத்துட்டேன், அதை பாருங்க அந்த இடத்துல வந்து போட்டுச்சு, அது கலந்து பால்ல கலந்து கொடுத்துருக்கு, அந்த பாட்டில் அந்த பேக்கெட் எல்லாம் வந்து அங்க போட்டுச்சு, எடுத்து குத்துச்சு. வந்து எலிபாசானம் கூட ஏதோ ஒரு பவுடர் கொடுத்துருக்கு, ஏதோ ஒரு பவுடர் கலந்து கொடுத்துருக்கு. அந்த பவுடர் என்னன்னு சொல்லல. அது உடனே அது எடுத்து வச்சுக்கின்னு நாங்க வந்து ஏமா இப்படி பண்ண, என்ன இப்படி பண்ண அப்படின்னு நல்லா விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைச்சிட்டு இருக்குங்க. எல்லாம் கேட்டதுக்கு வீட்டுக்கு வந்து கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் தான் செஞ்சேன், 2 மாடு சாக வச்சேன், குழந்தைங்களும் நான் தான் சாக வச்சேன், பாசானம் கொடுத்து சாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துட்டு அவளை எடுத்துன்னு போயிட்டு இதுக்கு எடுத்துன்னு போய்க்கிறாங்க ஸ்டேஷனுக்கு. காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஷில்பாவை தனியே அழைத்து விசாரணை செய்தனர். அப்போது ஷில்பா தான் திருமணத்திற்கு முன்பு நூற்பாலையில் வேலை பார்த்த போது தர்மபுரி பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்கிற வாலிபருடன் காதல் ஏற்பட்டது. ஆனால் சரவணனை திருமணம் செய்வதற்குள் வீட்டில் மிரட்டி உதயகுமாருக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்து விட்டனர். அதன் பிறகும் சரவணனோடு நான் பழகி வந்தேன். இந்த விஷயம் மாமனார் பாலுவுக்கும் மைத்துனர் லட்சுமணனுக்கும் தெரிந்துவிட்டது. மகனுக்கு துரோகம் செய்கிறாய் என்று மாமனார் கண்டிக்கவும் ஆரம்பித்தார்.
மேலும் இந்த விஷயமாக கணவர் உதயகுமாரிடமும் கூற உதயகுமாரும் கண்டிக்க ஆரம்பித்தார். அதன் பின்புதான் பாலில் விஷம் கலந்து கொடுத்தேன் என்று ஷில்பா காவல்துறையினரிடம் கூறினார். யாருக்குமே வந்து தெரியாத, இத்தனைக்கும் அம்மா இல்ல, அப்பா இருந்தும் அவர் ஏதோ பாத்துட்டாரு. அவர் வரதே கிடையாது. அவர் கொட்டாய் இருக்கு கீழே, அங்க போவாரு, அங்க வைக்குவாரு, எப்பயோ வருவாரு போவாரு. அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவான். இந்த பொண்ணு மட்டும் தான் வந்திருக்கு. இவங்க கூட சரவணன்ற ஒருத்தன் தொடர்பு வந்திருக்கும். அவன் தர்மபுரி. அவன் சொல்லிதான் நான் பண்ணேன் அப்படின்ட்டு வாக்கு மூலம் அதே கொடுத்திருக்கு. காவல்துறையினர் ஷில்பாவிடம் ஏற்கனவே இறந்த 2 பெண் குழந்தைகள் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பையனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அடுக்கு மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப பாலு தருமபுரி, திருப்பத்தூர்ல முடியாத தருமபுரி அமைச்சாங்க. தருமபுரியில முடியாத இப்ப சேலம் போயிட்டு இருக்காரு. பாலுக்கும் சீரியஸா தான் இருக்காரு. அவரு உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. ஸ்டேஷன்ல பெட்டிஷன் கொடுத்திருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு என்ன அந்த பொண்ணுக்கு கடுமையான தண்டனை வேணும். ஏன்னா 3 மாசத்துக்கு ஒண்ணு ஒரு இது மாடர் கேஸ். இது யாருக்குமே தெரியாத, சும்மா கப்புன்னு இருந்து இந்த மாதிரி வேலை பண்ணிருக்காது. இந்த மாதிரி தருமபுரி சரவணா அவங்க சொல்லிதான் செஞ்சது அப்படின்னா எப்ப இந்த பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கல்யாணம் ஆகாதுக்கு முன்னே பழக்கம். யாரோ பொண்ணு கோயம்புத்தூர்ல வேலை செய்யும் போது அவ போன் நம்பர் கொடுத்து பழக்கம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல பட்டு இங்கே 2-3 நாள் அந்த ஆள் போய்க்கிறான். இங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லி இருக்கிறாங்க. யார் கேட்டதுக்கு என்ன அவனுக்கு பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னாக்கா, பசங்க இருந்தாக்கா நான் வீட்டுக்கு வரத்துக்கு முடியாது, அதனால நான் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான், அதனாலதான் நான் பண்ண நானு அப்படின்னு சொன்னான். மேலும் ஷில்பா பாலுவுக்கும் பாலுவின் 2வது தாரத்தின் குழந்தைகளுக்கு மட்டும் பாலில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்தது வெறும் கள்ளக்காதலுக்காக மட்டும் இல்லாமல் சொத்துக்காகவும் நடந்திருக்கலாம் என்கிற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் உண்மை என்னவென்று விரைவில் தெரியவரும். இளப்பெண் ஒருவர் தன் தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த குழந்தைகளை அருந்தும் பாலில் விஷம் கொடுத்து கொன்ற இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம். அரசு துறையில 10 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி அடிப்படையில் வேலை பார்க்கும் ஒரு நபர் பணி நிரந்தரம் கோரி விண்ணப்பம் செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட சூழல்ல சட்டம் அதை எப்படி பார்க்கிறது? சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.கே. அக்னிஹோத்ரி மற்றும் எம். வேணுகோபால் நீதியரசர்கள் அவங்க முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து யூனியனிலிருந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் வழக்கு தாக்கல் செய்கிறார். அது ஒரு மேல்முறையீடு வழக்கு. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, ஒருத்தர் அங்க இருக்க ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியில நைட் வாட்ச்மேனாக பணிபுரிகிறார். 1990 செப்டம்பர் மாதத்திலிருந்து வேலை பார்க்கிறார். அவர் தினக்கூலி அடிப்படையில் வேலை பார்க்கிறாரு. அந்த அடிப்படையில் அங்கே வேலை வாய்ப்பு ஒரு சம்பளம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல அவர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிஞ்சிட்டு வர்றாரு. அவருக்கு 10 ஆண்டு பணிபுரிஞ்சிட்டாரு. ஆனால் 2007க்கு பிறகு அந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல, அந்த வருகை பதிவேட்டுல அவர் கையொப்பம் போடுறதுக்கு அந்த நிர்வாகம் மறுக்கிறது. அவங்க கையெழுத்து போட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவர் வேலூர்ல இருக்கிற பிரின்சிபல் லேபர் கோர்ட்ல ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாரு. அவர் சொல்றாரு, நான் 1990 செப்டம்பர் மாதத்திலிருந்து தினக்கூலி அடிப்படையில் நைட் வாட்ச்மேனாக பணிபுரிந்து வருகிறேன், சம்பளம் பெற்றுட்டு வர்றேன். இந்த ஒரு சூழல் இருக்கும் பொழுது திடீர்னு என்னை 2007 இருந்து அவங்க என்னை பணி செய்ய விடாம தடுக்கிறாங்க. அங்க இருக்க வருகை பதிவேட்டுல கையொப்பம் போடுவதற்கு என்னை அனுமதிக்க மறுக்கிறாங்க. ஆகவே அது தவிர என்னை பணியை விட்டு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆகவே எனக்கு பணி வழங்கணும், பணியில நான் தொடரணும், அது தவிர எனக்கு பேக் வேஜஸ் எனக்கு கொடுக்கப்படணும், பணிப்புடைகள் எல்லாமே எனக்கு வழங்கணும்னு சொல்லி அவர் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாரு. வழக்கை விசாரித்த அந்த லேபர் கோர்ட் தெளிவாக விசாரித்து சாட்சிகள் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வருகிறது. அவர் 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக பணிபுரிகிறார். MS 22/2006 பிப்ரவரி மாசத்துல ஒரு ஜிஓ ஒன்னு தமிழக அரசால் வெளியிடப்படுகிறது. அந்த அரசாணை என்ன சொல்கிறது அப்படின்னா, 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு துறைகள்ல பணிபுரியக்கூடிய தினக்கூலி அடிப்படையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு 10 ஆண்டுகள் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களை பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி அந்த அரசாணை சொல்கிறது. அந்த அடிப்படையில இவருக்கு 1990 செப்டம்பர் மாசம் பணிபுரிகிறாரு. 10 ஆண்டுகள் அவர் தாண்டின காரணத்தினால அவருக்கு பணி நிரந்தரம் செய்யணும், அவருக்கு பணி வழங்கணும்னு உத்தரவு பிறப்பிக்குது.
அந்த உத்தரவிற்கு மேலாகத்தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தனி நீதிபதி முன்னாடி அந்த சம்பந்தப்பட்ட கிராம பஞ்சாயத்து வழக்கு தாக்கல் செய்கிறது. அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அவரும் வந்து வரையறை செய்கிறாரு. அது நியாயமானது. தமிழக அரசு 2006 பிப்ரவரியில வந்து கொடுக்கப்பட்ட அரசாணை MS 22 வந்து 10 ஆண்டுகள் முடிவற்ற ஒரு நபர் அவர் தினக்கூலி அடிப்படையில் பணிபுரிஞ்சிருக்காருன்னா அவருக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்ற அந்த அரசாணைப்படி இவருக்கு அந்த கீழமை லேபர் கோர்ட் விதிச்சது, வேலூர் கோர்ட் விதிச்சது நியாயமானது உறுதி செய்கிறார். அதற்கு மேலாகத்தான் இந்த மேல்முறையீடு வழக்கு வந்து நீதியரசர்கள் அக்னிகோத்ரி மற்றும் வேணுகோபால் நீதியரசர் அவங்க முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அப்ப அவங்க வந்து அந்த வாதம் வந்து அந்த கிராம பஞ்சாயத்துல பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசரால் வைக்கக்கூடிய வாதத்தை பொறுத்த வரைக்கும் இது ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து தான் அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, ஆகவே அவரை பணி நிரந்தரம் செய்ய முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் நீதிமன்றம் சரியாக அதை குறிப்பிடுகிறது. அந்த என்ன ஒரு வாதம் வச்சாலும் சரி அதற்கான ஆவணங்களை அவங்க தரல. அதாவது இவர் வந்து ஒரு டைம் பேஸ்ட், அதாவது ஒரு கால குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிரூபிப்பதற்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் ஒரு ஆவணமும் தரவில்லை. சம்பளம் வந்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து போயிருக்கலாம், ஆனாலும் அவர் 1990 இருந்து அவர் பணிபுரிகிறாரு. ஆகவே அவருடைய பணி நிரந்தரம் செய்ய வேண்டியது சரியான ஒரு விஷயம் சொல்லி கீழே அந்த லேபர் கோர்ட் வேலூர் கோர்ட் விதித்த உத்தரவை வந்து அவங்க உறுதி செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தமிழக அரசாணை வந்து பிப்ரவரி 2006 கொடுக்கப்பட்ட MS 22 அடிப்படையில் 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக தினக்கூலி வேலை பார்க்கிறவங்க அவங்க வந்து 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி அந்த அரசாணை சொல்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.